அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்ங்க எல்லாத்துக்கும். நெக்ஸன் சேனல் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக நியூ இயருடைய பலாபலன்களை நம்ம பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் 2025 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி பதிவாக நெட்சன் டிவியில் நம்ம பார்ப்போம். முதல்ல 2025 நியூ இயரில் பொது பலனாக எப்படியெல்லாம் இந்த ஆண்டு, இந்த நியூ இயர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வுங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி, சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ராஜகிரகம் அப்படின்னா குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி இருக்குது. சனி பகவானுடைய பெயர்ச்சி உண்டுங்க. சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதை விட ஒரு எதிர்பார்ப்புங்க. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகத்தில் பெயர்றார். குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் மிதுனத்துக்கு செல்கிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி உண்டுங்க. வாக்கியப்படி இதெல்லாம் மாற்றம் கிடையாது ராகு கேது பெயர்ச்சிக்கு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை இந்த ஆங்கில புத்தாண்டிலிருந்து நமக்கு மாற்றம் ஏற்றம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இப்போ மார்கழி மாதம் 17ஆம் தேதி தான் நியூ இயர் பிறக்குதுங்க. 1ஆம் தேதி மிக சிறப்பு, அருமையான நாள், அற்புதமான நாள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இறையருளும் குருவருளும் கிடைக்கட்டும். மார்ச் 29ஆம் தேதி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பிரவேசிக்கிறார் சனி பகவான். அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியே நமக்கு ஒரு விசேஷம் தானே. எல்லா அபிவிருத்தியையும் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில அனுபவங்கள் உண்டு, ஆளுமைகள் உண்டு. இதில் நல்ல ஒரு அனுபவங்கள், ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ பணம் வேணும், எதிர்பார்ப்புனா என்னதுங்க? பணம். உடல் சார்ந்த பிரச்சனை தீரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இது இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் இருக்கும் பொழுது பணம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய நமக்கு வருமானமும் வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணவரவு, தனவரவு அதிகமாக இருக்குங்க. ஒரு எதிர்பார்ப்புக்கு பலன் உண்டு. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் பட்டவங்க இவங்க. லக்னமுக்கும் பேசும். ஹெல்த்து சம்மந்தமான விஷயத்த ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த விரயச்சனி குரு பகவானும் 12க்கு இருக்கிறார். அப்போ கடகம் அப்படிங்கிறதுக்கு இந்த விரயச்சனியிலேருந்து தப்பிச்சாங்க. அடுத்தது விரய குருவில் மாட்டிக்கிறாங்க. இருப்பினும் ஒரு 50% உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். விருச்சிகம், மீன ராசி நேயர்களும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி நிறைய விஷயங்களை A1 டாப் 1 நல்ல ஒரு 90% நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம், துலாம், மிதுனம், இவங்க 3 பேர்த்துக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ரிவர்ஸில் வந்தாலும் மிதுனம், துலாம், மகரம் அப்படின்னே கொண்டு போகலாம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலன்களை உண்டு. ராகு கேது பெயர்ச்சி இவங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, 3, 7, 11 இருந்தால் நல்லது, சிறப்பு அப்படிம்பாங்க. ரிஷபம், கன்னி, தனுஷு இவங்களுக்கெல்லாம் ஒரு 90% ராகு கேதுனால நல்ல ஒரு பலாபலன் உண்டு. ஏன்னா சிம்மத்திற்கு கேது பகவானும் கும்பத்திற்கு ராகு பகவானும் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும் பொழுது 2025
மத போதகர்கள், குருமார்கள், ஒரு பிரசித்த பெற்றவர்கள் சில பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது கண்டம் இறப்பை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சபூதம் வாங்க அதில் நாடு அப்படிங்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு நாடுங்கிற விஷய விருத்திக்கு என்னன்னா சில போர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் முறைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நிறைய சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டு நம்ம சொல்ல போனால் இந்த மே மாதம், ஏப்ரலே எடுத்துக்கோங்க, ஏப்ரல் மே இந்த 2 மாதமும் ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஒரு 50 நாள் 51 நாளுங்க 5 கிரக சேர்க்கைன்னு இருக்குது. இதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். மீனத்தில் வரார். இந்த 5 கிரக சேர்க்கை 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது பல விரயங்களையும் பல விஷயங்களையும் நம்ம இடர்பாடுகளையும் சந்திக்கக்கூடிய பிரபஞ்சமே சந்திக்கணும். நமக்கு அவங்களுக்குன்னெலாம் கிடையாது. ஸோ எல்லா உயிர் பயமாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், சில விரயங்களாக இருக்கட்டும், வெளிநாடு தொடர்பில் இருக்கக்கூடிய வேலை, ஜாபு, அதே போல் பணவரவு, தனவரவு, ஒப்பந்தங்கள் எல்லாமே மாற்றமாக ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். சில ஜாதகங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றத்தை பார்க்கலாம். அப்போ மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்னென்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட இசையியல் சினிமா துறையில் இருக்கிறவங்க, அந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உண்டுங்க, நல்ல ஏற்றம் உண்டு. குரு பகவான் நல்ல விஷயமெல்லாம் கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், புகழை கொடுக்கக்கூடியவர், கௌரவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2025 மேற்கொண்டு நியூ இயர் பிறக்கக்கூடிய காலகட்டம், அந்த கோச்சார கிரகங்கள் அமைப்பை வச்சு நம்ம இன்னும் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னா நீர் நிலம் நெருப்பு சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு உண்டு. ஏன்னா மீனத்தில் ராகு பிரவேசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம். கும்பத்துக்கு சனி பகவான் மேலே போகிறார். அப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் என்னதுங்க, நிறைய விஷயங்கள், ஆறு குளம் எல்லாம், மழை வளம், நீர் வளமெல்லாம் பெருகி சில சீற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிலம் பூகம்பம் விஷயம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், நெருப்பு விஷயத்திலே தாக்கம் உண்டு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே இருக்குதுங்க. ஸோ 2025 இறை அருளாலும் அனைவருடைய ஆசீர்வாதத்திலும் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை அந்த பிரபஞ்சமும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லாருக்கும் தரட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய, குரு பகவானுடைய, ராகு கேது பகவானுடைய பயிற்சிகளை கொண்டு நம்ம பலாபலன் பரிகாரத்துடன் சொல்கிறோம். எல்லாருமே கேட்டு பயனடைய வேண்டி அனைவருக்கும் நமஸ்காரம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 நியூ இயர் எப்படி இருக்குங்க, இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. அன்பு பாசம் எல்லாத்துக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு, பல விஷயங்கள் நம்ம இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் உங்ககிட்ட இருக்கும். ஒரு முன்னோட்டம் பார்த்துருவீங்கன்னு வச்சுங்களேன். முயற்சி நல்லா இருக்கணும். 2ஆம் இடத்துல குரு பகவான் பிரவேசிக்க போகக்கூடிய ஆண்டல்லவா. குழந்தைகள்னால என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, பிள்ளை பேர்னால என்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, பிள்ளைகள்னால என்னென்ன தொந்தரவுகள் இருந்துச்சோ அதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கும். சுபிக்ஷமான வருஷமாக ரிஷபராசி நேயர்களுக்கு அருமையாக இருக்குது. பயப்பட வேண்டாம். மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியையும் வைத்து தான் நம்ம இந்த ஆண்டு பலனை சொல்கிறோம். அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு அம்மாவுக்கு ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். சிம்மத்தில் வரார் கேது. அம்மாவளி சொத்து, அம்மாவளினால் வரக்கூடிய வருமானம், அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதெல்லாம் கவனமாக உடனே போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சு பார்த்துக்கோங்க. மிக சிறப்பாக இருக்கும். வீடு சார்ந்த பிரச்சனை, மனை சார்ந்த பிரச்சனை, தொந்தரவு இருக்கும். புதிய வீடு கட்ட வேணும் அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும். பழைய வீட்டை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். வண்டி வாகனம் பழுதாகும் அடிக்கடி இந்த ஆண்டு, அதுலேயும் கவனம் தேவை. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது கவனம் தேவை. இதெல்லாம் கோச்சார பலன்கள், எல்லாமே பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள்
தசாபுத்தி எப்படியெல்லாம் வலிமையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பயன்பாடை எடுத்துக்கணும். ஸோ சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஏன்னா மாதக்கோள்கள் எல்லாம் பயணிக்கக்கூடிய விஷயம் உங்களை மாற்றத்தை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகஷீரிடம் பயணிக்கக்கூடிய ரிஷபராசிக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். சில மாதம் இந்த ராகு கேது பயிற்சிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் உடம்பு தொந்தரவு வரும். அது அந்தந்த மாதம் நீங்கள் பலாபலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஹெல்த் இஷ்யூ வரும் எந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறத கவனத்தில் செய்யணும். இப்போ சனி பகவான் பெயர்ச்சி மீனத்தில் வந்தாலும் உங்களுக்கு கேந்திரமா திரிகோணமா, உங்கள் சனி பகவானுக்கு அது திரிகோண பாவத்தில் இருக்கா, இதெல்லாம் நம்ம காலக்கணிதம் எடுக்கணும். எடுத்த உடனே மீனத்தில் வர சனி பகவான் லாபத்தை கொடுத்துருவார், கண்டிப்பாக கொடுப்பார். தொழில் மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு. ஏன்னா தொழில் கிரகம் அல்லவா. அதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை தீரும். ஃபஸ்ட்டு தொழிலில் ஏற்றம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகணுன்னா போகலாம், அற்புதமாக அமையுங்க. விசேஷமான அமைப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு. ஏன்னா குரு நல்லா வலிமையாக உட்காந்து உங்களுக்கு நான் காப்பாற்றுறேன்னு கை கொடுக்க இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கார். தனவரவையும் குழந்தை பாக்கியத்தையும் திருமணமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அப்போ தொழில் பிரச்சனை போகுது, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகள்னால நல்ல ஒரு ஆரோக்கியமான செய்தி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். ரிஷபத்துக்கு கவலைப்பட வேண்டாம். நிறைய உங்களுக்கு செல்வ வளம் பெருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு மேலும் சொல்லணும்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் மறைமுக தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா வரும். ஏன்னா உங்களுக்கு கும்பத்தில் இருக்க ராகு உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். பல விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். ஸோ அது உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடு வண்டி வாகனம் மட்டும்தான் பழுது, கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டு கொடுக்கணும். அந்த பயிற்சி, மாதக்கோள்கள் பயிற்சி, வருடக்கோள்கள் பயிற்சி நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு கொடுத்துச்சுன்னா அது நமக்கு இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, சரியாயிரும். புதிய முதலீடு போட்டு தொழில் செய்யலாமா, கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். திருமணம் சார்ந்து ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுல அத்தனை வேலை இருக்குது. ஒரு 4 பேர்த்திட்ட பொருத்தம் பார்க்குங்க, 2 பேர் சரியாக இருந்தால் தான் மேட்ச் பண்ணணும் அப்படிமே. ஸோ அதனால் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள் ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. பின்யோகம் அப்படிங்கக்கூடிய ரிஷபராசி இப்போ 40 வயசுக்கு மேலே தான் எனக்கு பின்யோகம்னு சொல்லியிருக்காங்க ஜாதகம் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அப்போ பின்யோகத்தை கொடுக்கக்கூடிய யோக பலன் உங்களுக்கு நல்லா இருக்கும். மனைவினால யோகம், மனைவிக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்க. குரு 2ல் இருக்கிறனால இந்த ஆன்மீகம் பயணம், ஆன்மீக போதகர், மத போதகர், குருவாக இருந்து மறைந்த சித்தர்கள் வழிபாடு தான் எடுக்கணும்னு தோணும். அவங்களெல்லாம் போய் சந்திப்பீங்க இந்த ஆண்டு. அவங்கக்கிட்டலாம் ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டு. அப்போ உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் இந்த ஆண்டு, ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் விசேஷம் உண்டு. மேற்கொண்டு ஒவ்வொரு மாதத்தோடைய அமைப்பை வைத்து நமக்கு பலாபலன் மாறும். அதை அப்பப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன நம்ம வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளையார் கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மதுரை மாவட்டம். அந்த காளையார் கோயிலில் நீங்கள் சுக்கரன்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமைங்க, ராகு காலமாக இருந்த சிறப்பு 10 to 12. அப்படி இல்லை, போக முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் ஒரு வழிபாடு எடுங்க. கிரக சூழ்நிலையையும் இடத்தையும் வச்சு தான் சொல்கிறோம். ஸோ ரிஷபராசி நேயர்கள் எல்லாருமே காளையார் கோயிலில் போய் அங்கே ஆகம விதிப்படி என்னவோ அது வழிபாடு எடுத்துகிட்டு பழமுதிர்ச்சோலை தீர்த்தத்தில் போயிட்டு நீராடி குளிச்சுட்டு 2 பேர்த்துக்குமே தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஏதாவது தானம் தர்மம் பண்ணிட்டு வாங்க. தானம் தர்மம் இந்த ஆண்டு நீங்கள் இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் பசுவுக்கு கொடுங்க. என்னைக்கு கொடுக்குறீங்க? வியாழக்கிழமை கொடுங்க. என்ன கொடுக்கலாம்? ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுக்கலாம், கனிந்த பழமாக, அல்லது அகத்திக்கீரை கொடுக்கலாம். முரத்தில் ஒரு அரைப்படி பச்சரிசி, நல்ல ஒரு நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கும்போது உங்களுடைய கரும வினை தீரும், தொழில் தடை நீரும். அதே போல் திருமண வாய்ப்பு, உங்களுக்கு திருமணமே தடையாக இருந்துச்சுன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கொடுக்கும்.
சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைய செயல்பாட்டுக்கு வரும். அப்போ காசு பணம் செல்வம் எல்லாம் வந்து இந்த ஆங்கில 2025 உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக, சிறப்பான ஆண்டாக நான் சொன்ன வழிபாடு எடுங்க. அமோகமான வெற்றியையும் அமோகமான வளர்ச்சியும் எல்லாமல்ல எம்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்கட்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.